ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்றைக்கி பேன் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் கோதுமை மாவு வந்து எடுத்துக்கணும். கோதுமை மாவு வந்து எவ்வளோ மைதாலையும் பண்ணலாம், கோதுமையில் பண்ணுறது ஹெல்தி. கோதுமை மாவு வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு 2.5 கரண்டி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். அப்படி பண்ணால் ஒரு 4 கேக் அல்லது 3 to 4 கேக் வரும். இப்போ ஒரு ஜாரில் வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழம் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 2-3 எடுத்து போட்டுக்கிறீங்க. மிக்சியாக இருந்தாலும் சரி, பிளெண்டராக இருந்தாலும் சரி. அதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி ஊற்றிக்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு. அந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கணும். இது ஆப்ஷனல் தான். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதில் வந்து விட்டுடலாம். ஸோ இது நல்ல வாழைப்பழங்கள் நிறைய கிடைக்கும்போது, இல்லை நிறைய பழுத்துருத்து ஒன்றும் யூஸ் பண்ணல அப்படிங்கிறச்சு, பால் வந்து நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்க போகிறோம். அந்த தண்ணி கொஞ்சம் கலந்துப்போம், பாலும் அந்த பாலோட டேஸ்ட்டும் அதில் வந்து இருக்கும். ஸோ பால் வந்து அதில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். பால் ஊற்றிட்டு நல்லா இதை நம்ம முழுசாகவே போட்டிருக்கோம். நம்ம மிக்சியில் அரைக்கணுன்னா சின்ன சின்ன பீஸாக கூட அந்த வாழைப்பழத்தை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து சுகரும் நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து வெல்லம் ஆட் பண்ணுறோம். ஸோ ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கு வெல்லம் நல்ல டேஸ்ட் வருது, வெல்லமும் அந்த கோதுமையும் சேரும்பொழுது. ஸோ அந்த வெல்லம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஸ்வீட்னஸ் அவங்களோட வீட்டில் அந்த இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு மேஷ் பண்ணிவிட்டு அந்த பிளெண்டர் வச்சு நல்லா இது பண்ணிக்கிறோம். அந்த பாலையும் வாழைப்பழத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஒன்றும் இல்லைன்னா நம்ம நார்மல் மிக்சியில் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெல்லத்தை வந்து ஆட் பண்ணுறோம். அந்த வெல்லமும் வந்து அந்த ஸ்வீட்னஸ் அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்க வேண்டியதான். வேணும்னா திருப்பியும் நம்ம பவுடர்டு ஜாகரி இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓரளவு போட்டுட்டு. ஸோ இந்த வெல்லத்தையும் போட்டுட்டு நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணி இது பண்ணிடுறோம். மிக்சியாக இருந்தால் மிக்சியில் நல்ல ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா அரைஞ்சிடும் அது. அதுக்கப்புறம் அதை இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ தேவையான அளவுக்கு இதில் நம்ம இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், ஏன்னா பால் ஓரளவு கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கோம். இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி இருக்கணும்னா, அந்த ஹோல் வந்து ஒரு இந்த தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். ஸோ தண்ணி தேவையான அளவு போட்டு நல்ல அந்த மாவையும் அந்த பேட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா முதல்ல பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக இருக்குது. ரொம்ப முதல்ல குழகுழன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓரளவு சுமாராக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ இதில் அந்த பட்டை பவுடர்னு சொல்லுவோம்ல, சின்னமன் பவுடர் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஒரு சின்ன ஒரு பிஞ்சு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அது போட்டுக்கணும். அதுவும் ஒரு ஆடட் டேஸ்ட் கொடுக்கும், ஒரு அரோமா நல்லா கொடுக்கும். அவ்வளோதான். நல்ல கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம். நான்ஸ்டிக்காக இருந்தால் பெட்டர், இல்லைன்னா உங்களோட யூஸ்வல் பேன். அதில் பட்டரை வந்து கொஞ்சம் வந்து க்ரீஸ் பண்ணிக்கணும். பட்டர் இல்லை அப்படின்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கல் வந்து லைட்டாக சூடாகணும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இது கொஞ்சம் எல்லாம் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம வந்து குக் பண்ணோம். பட்டரை வந்து இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இப்போ அந்த இதை வந்து அப்படியே தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு ரொம்ப கரண்டியால் அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஊற்றிட்டு அது அப்படியே தானே ஸ்ப்ரெட் ஆகணும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது பண்ணி விட்டோம்னா சரியாயிடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு கரண்டி, சின்ன கரண்டி போட்டுட்டு லைட்டாக வந்து அதை ரொம்ப பிடிச்சி தோசை மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா அது கல்லில் ஒரு மாதிரி சரியாக வர மாட்டேங்கிறது. லைட்டாக அதை இது பண்ணி வச்சுட்டு பண்ணால் அருமையான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான அந்த பேன் கேக் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து அந்த மேப்பிள் அதோட தொட்டுக்கிறதுக்கு அது சைடில் வந்து வாழைப்பழம், இன்னும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் ஆடடாக ஒரு சிரப், அந்த மேப்பிள் சிரப்புன்னு இருக்குது, அதை வந்து க்ரீஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. இதுவும் ஆப்ஷனல், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கூட கொடுக்கும். நம்ம ஊரில் ஹெர்ஷீஸ் ஸ்ப்ரெட்டுன்னு இருக்குது, அது வேணாலும் நம்ம சிரப் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.